ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் போகல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து குரூப் டி வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 32,438 காலி பணியிடங்கள் வந்திருந்துச்சு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 23/1/2025 இருந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ எனக்கு எப்படியாச்சும் வந்து இதை அப்ளை பண்றதுக்கான ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் வேவா மெத்தடா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ எப்படி அப்ளை பண்றது, இதுக்கான தகுதி அடிப்படை என்னென்ன, இதை எப்படி எக்ஸாமினேஷன் வச்சு நடத்த போறாங்க, எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோல வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ பார்த்த பிறகு ஈஸியா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த 32,438 காலி பணியிடங்களை படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நம்ம என்ன பண்ணாம அந்த அபிஷியல் அப்டேட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மள இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 32,438 காலி பணியிடங்கள் அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பர்களே. சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் இதை பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கான எலிஜிபிள் டீடைல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒன்று வேணா பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த ரெக்கமெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் லெவல் 1 to 7th சிபிசி மேட்ரிக்ஸ் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இப்படி ஓப்பன் ஆயிடும். சோ இது ஓப்பன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இங்க கீழே வரீங்க. இந்த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22/1/2025 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது சரியாக 8 நாளைக்கு முன்னாடியே வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு ஓப்பனிங் ஆயிடுச்சு. அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் 23ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. 22/2/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 24/2 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதே விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வந்து 25/2 இருந்து 6/3 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான இனிஷியல் பே அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மாதம் 18,000 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. 18 முதல் 36 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 32,438 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி கோவிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் கண்டிப்பா எடுத்துருந்துருக்கணும். ரிசர்வேஷன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு SC, ST, OBC, நான் கிரிமினல், எக்கனாமிக் வீக் பர்சன், உடல் ஊனமுற்றோர், எக்ஸ் சர்வீஸ்மேன், சோ இவங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் ஆன்லைன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5:1 கேட்டகரி அந்த மாதிரி தான் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஹெல்ப்லைன் டீடைல்ஸ் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் டீடைல்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் மூலியமா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மூலியமா உங்களுக்கு வந்து நாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நீங்க படிச்சுக்கோங்க. சோ இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து சோ இந்த ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா வந்து இந்த சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக் வீக் பர்சன் இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஊனமுற்றோர்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை நீங்க தெரியல பாத்துக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேணா வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா, நேபாள், பூட்டான், டெபிட்டான் இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து சொல்றோம், நார்மல் கேட்டகரிக்கு வந்து 18 முதல் 33 வயசு இருந்தாலே போதும். உடல் ஊனமுற்றோர் 18 முதல் 36 வயசு இருந்தாலே போதும். இதே ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமிக்கு வந்து 3 வருஷமும், SC STக்கு வந்து 5 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா UREWSக்கு வந்து 3 வருஷமும், OBCக்கு வந்து 6 வருஷமும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா UREWS, OBC, SC ST இதே குரூப் சில வந்து உங்க ஸ்டாஃப்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா சோ அவங்களுக்கான டீடைல்ஸ் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே UREWS இருந்தீங்க அப்படின்னா 1989 பிறந்தவங்கள இருந்து அப் டு இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரமே இருக்கீங்க அப்படின்னா 1986 வந்து சொல்லியிருக்காங்க. SC ST இருந்தீங்கன்னா 1984 பிறந்தவங்கள இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ஜென்ஸ்ல இருந்து யுவர் கேட்டகரிக்கு ஜென்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டி ஆள் உடல் ஊனமுற்றோர்கள் அண்ட் எல்லா கேஸ்ட் சார்ந்தவர்கள் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து 250 ரூபாய் மட்டும்தான் வந்து சொல்லிருக்காங்க. இது என்னடா வந்து 500 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெண்டா இருக்கும். சோ இந்த ஓபிசி ஆண்களுக்கும் சுயர் கேட்டகரி ஆண்கள் பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகபிள். இதே வந்து மத்த கேட்டகரி இருக்கிறவங்க எல்லா பெண்களுக்கும் சரி உடல் ஊனமுற்றவர்களுக்கும் சரி ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து இருக்குது, அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை எப்படி வந்து அப்ளை பண்ணலாம். சோ அதுதான் வந்து இந்த வீடியோடைய முக்கியத்துவமே. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு எனக்கு ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இதுதான் வந்து அபிஷியல் வெப்சைட். சோ இதோடைய நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இங்க லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது, நீங்க பாத்துக்கலாம். சோ ஜஸ்ட் வந்து இது ஒரு அப்ளை. சோ ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஹேவ் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் கிரியேட் தான் இப்ப இனிமேல் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு கிளியர், ஜஸ்ட் இது வந்து கொடுத்த உடனே ஜஸ்ட் இது ஒரு ஓகே. இங்க நேஷனாலிட்டி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்தியன், நேபாள், பூட்டான், டிபிட்டான். சோ பெருசா அதர் கேட்டகரி அதர் கண்ட்ரிஸ் இருக்கீங்க இல்ல ஸ்ரீலங்கா, பூமா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், கென்யா, உகாண்டா, சோ யுஎஸ்ஏ, சோ ஜமீபா, சோ இந்த மாதிரி இருக்கீங்கனாலும் சரி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்தியாவை இருக்கிறேன் அப்படின்னால இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். சோ ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே நேமை வந்து ரீடைப்பும் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ரீடைப்பும் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப வந்து மேண்டேட்டரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஏதோ சேஞ்சஸ் பண்ண போறீங்களா, எஸ்னா எஸ், நோனா நோ. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து இது ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா எந்த இயர் வந்து டேட் ஆஃப் பர்த் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மந்த் வந்து செலக்ட் பண்ணாலும் சரி இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். அதே மாதிரி வந்து டேட் வந்து இப்ப நான் வந்து இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இது ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துரும். சோ இதே டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் இங்க வந்து நீங்க கொடுக்க போறீங்க. இந்த டேட் மந்த் இயர்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணணும். ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா வந்து கொடுத்துருங்க. சேம் அதே வந்து ரீசெலக்டும் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா வந்து கொடுத்துருங்க. ஃபாதர் நேம் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துடணும். சோ அதே ஃபாதர் நேம் வந்து ரீடைப்பும் பண்ணிடுங்க. மதர் நேம் வந்து கொடுத்துருங்க. ரீடைப் மதர் நேமும் வந்து கொடுத்துருங்க. உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்த உடனே ஓடிபி வந்து இங்க ஜென்ரேட் வந்து கொடுத்துக்கோங்க. இங்க இமெயில் ஐடி நீங்க கொடுத்த உடனே அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்த உடனே வந்து இங்க ஜென்ரேட் மொபைல் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. அப்படின்னா தான் அந்த ஓடிபி வரும். சோ அது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா வேலிடா இருக்கணும்காக தான் இது வந்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து சோ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்க. இந்த ஆதார் கார்டு நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். சோ இங்க ஆதார் கார்டு நம்பர் கொடுத்த உடனே ஜென்ரேட் ஆதார் கார்டு ஓடிபி வந்து கொடுத்தீங்கனாலே போதும். ஒரு ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும். அந்த மொபைல் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. பட் ஐ டு நாட் ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்னா எனக்கு ஆதார் கார்டு இல்லை, அதை வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடும். சோ உங்க ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. இல்ல நான் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணல அப்படின்னா இப்பவே வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்வேர்ட் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஃபார்மட் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி ஃபார்மட் வந்து இருக்கணும். அதே ஃபார்மட் வந்து இங்க கொடுத்துருங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து கேப்சா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா வந்து ஒரு ப்ரிவியூ கிரியேட் ஆன அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். சோ அந்த இமெயில் ஐடி வந்து இங்க என்ன நீங்க கொடுத்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதோட இமெயில் ஐடி ஃபைனலா இங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்ட் ஒரு கேல்குலேட்டர் இருக்கணும், அப்புறம் ஸ்மால் லெட்டரா இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கேட்டகரியா இருக்கணும். சோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 டிஜிட் ஆவது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதுக்கான மேண்டேட்டரி. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம சொன்னது. ஒன்ஸ் நீங்க இது வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேவ் ஆன் அக்கௌண்ட் அதுல மொபைல் நம்பர் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். போன் நம்பர் வந்து கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு டைரக்டா உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான டீடைல்ஸ் மெத்தடுக்கு போயிடும். சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 6 டேப் இருக்கும். அந்த 6 டேப்புமே வந்து ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவியூ டேப்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரிவியூ வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ்,
அதே மாதிரி எல்லா சர்டிபிகேட் கரெக்டா அப்லோட் பண்ணிருக்கிறோமா, எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலான் வரும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. சோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரூஃபா இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டாகிராம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்லன்னா இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பரும் வந்து இருக்குது, டைரக்டா அவங்களே வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த 32,438 காலி பண்ணிடுங்களுக்கு நீங்க படிக்கிறதுக்கு மெட்டீரியல் வேணும் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நாங்க மல்டிபிள் புக்ஸ் வந்து ஈஸியஸ்ட் வே மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.